ஹாய் திஸ் சாம்சன். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச சாதாரண சிம்பிள் இங்கிலீஷை எப்படி அட்வான்ஸாக மாற்றுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பீங்க, அவனுக்கு இங்கிலீஷ் என்ன தெரியும், எஸ் நோ தேங்க்யூ இதுதான் சொல்ல தெரியும், வேறு ஒன்று தெரியான்னு சொல்லிவிடும். நீங்களும் ஆங்கிலம் கதைக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டால், இப்படியான ஒன் வேர்டான ஆன்சர் சொல்ல பழகிருப்பீங்க. எஸ் நோ அப்படியான சொல்லுதான் உங்களுக்கு வாயில் வரும். அப்போ இப்படி வர இந்த சுருக்கமான பதில்களை ஒன் வேர்டு ஆன்சரை எப்படி எலாபரேட் பண்ணி பெரிய பந்தியாக காய்க்கணும்னு சொல்ல போகிறேன் பாருங்கள். இதில் என்னோடய வகுப்புக்கு வர நிறைய பேர் சொல்கிற மிக பிரதானமான கம்ப்ளைண்ட் வந்துருக்காங்க, எனக்கு வந்து கணக்க கதைக்க வருது இல்லைன்னு சொல்லி கொள்ளினோம். ஆனால் எவ்வளோ எனக்கு வச்சாலும் விளங்குது, என்னால் வந்து நிறைய கதைக்க முடியலை, எனக்கு பெருசாக பதில் வேலை இல்லைன்னு சொல்லி கொள்ளுவேன். கேட்டதுக்கெல்லாம் சோடான ஆன்சர் தான் சொல்லுவேன். வேடி லீவ் வந்து கேட்டால் எப்பனா அப்படி சொல்லி போட்டு போடணும். என்ன ரைட், இப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் இருந்தால், இப்படி ஒன் வேர்ட்னால் ஆன்சர் சொல்லக்கூடிய ஆளாக இருந்தால் உங்களுக்கான தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யாருக்கு மிக பிரயோசனமாக இருக்குமானது, இந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதாக்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அவைக்கு ஒரு பிரதானமான பிரச்சனை என்னது, எலாபரேட் பண்ணி கதைக்கிறது தெரிகிற இல்லை, ஷோர்ட்டாக தானே வைக்க பதில் வரும், நிறைய போகாப்பறது தெரியாது. என்ன ரைட், அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சிம்பிள் இங்கிலீஷை எப்படி அட்வான்ஸாக ஈஸியான முறையில் ஒரு 7 ஸ்டெப்பில் மாற்றலாம்னா சொல்லி தரேன் பாருங்கள். 7 ஸ்டெப் இதில் இருக்குது. 7 ஸ்டெப்பில் உங்களுக்கு இப்போ வர பதிலை அட்வான்ஸாக மாற்றலாம். அதே இந்த 7 ஸ்டெப்புன்னு கேட்டால், முதலாவது ஸ்டெப் என்னது, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டணும் ஒன் வேர்டான ஆன்சர் வருது, அது முதலாவது ஸ்டெப். நான் ஒவ்வொரு சொல்லா கூட்டி நீங்களாகவே எப்படி ஃப்ளூவெண்ட்டாக கிடைக்கணும்னு சொல்லி தரப்போகிறோம் பாருங்க. இப்போ இன்னொரு எப்படி கேள்வி கேட்டார், கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னு கேட்டால் நான் சொல்லுவேன், அப்சல்யூட்லி ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி அண்ட் ஐ என்ஜாய் யூசிங் இட் டு கம்யூனிகேட், லேர்ன் அண்ட் கனெக்ட் வித் த பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படி சொல்லுவேன். ஆனால் பெரும்பாலான கேட்ட அப்படி சொல்லுவேன், கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், எஸ் அப்படி சொல்லி போட்டு போயிருக்கிறேன். இப்போ நான் சொன்ன பதில் பாருங்கள், அப்சல்யூட்லி ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி அண்ட் ஃப்ளூவென்ட்லி அண்ட் ஐ என்ஜாய் யூசிங் இட் டு கம்யூனிகேட், லேர்ன் அண்ட் கனெக்ட் வித் த பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போது உங்களோட கவலை என்ன கேட்டால், உங்களுக்கு இப்படி பதில் வரையணும் யோசிப்பீங்களே. இதை நோக்கி தான் நான் அந்த 7 ஸ்டெப்பில் உங்களை கொண்டு வரேன்னு பாருங்கள். இதை பார்த்தா நிச்சயமாக உங்களாலேயும் ஆங்கிலம் ஃப்ளூவெண்ட்டாக கதைக்க முடியும். ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவேன். இந்த கேள்வி எடுத்துக்கொள்ளும், கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்ற யாராவது உங்களை கேட்டால், உங்களுக்கு ஆக பேசிக்காக வரக்கூடிய பதிலேருந்து நான் சொன்ன வரைக்கும் நான் கொண்டு வரேன் பாருங்கள். உங்களை நீங்களே இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி ஃப்ளூவெண்ட்டாக கதைக்கப்படலாம். கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் சொல்கிற பதில் என்ன, எஸ். சரி, இது ஒரு லாஸ்ட் ஸ்டெப், எஸ்ன்னு சொல்லுவீங்களே. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் ஒரு சொல்ல கூட்டுங்க, எஸ் ஐ கேன் சொல்லுங்க, ஒரு நாள் முடியும். அது கேட்ட கேள்வி என்ன, கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னு நான் கேட்ட வேறு. அப்போ முதல் எஸ்ன்னு சொன்னீங்க, அது ஓகே, உங்களுக்கு அப்படி தான் பழக்கப்படுது, அதை சொல்லிக்கொள்ளுங்க. இனிமேல் என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் மாற்றுங்க, என்னால் முடியுமான்னு சொல்லிக்கொள்ளுங்க, எஸ் ஐ கேன், அவ்வளோதான். இது 2வது லெவல். 3வது லெவலுக்கு என்ன, எஸ் ஐ கேன் நான் சொன்னீங்க, என்ன முடியுமான்னு சொல்லிக்கொள்ளுங்க. அவர் கேட்ட கேள்வி கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்ன்றா, அப்போ அப்படி சொல்லுங்கள் இனிமேல், எஸ் ஐ கேன் ஸ்பீக். அவர் கேட்ட கேள்வி என்ன, கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னு கேட்டார், எஸ் ஐ கேன் ஸ்பீக். அடுத்த 4வது லெவலில் எப்படி சொல்லிக்கொள்ளாம, ஐ கேன் ஸ்பீக்னு சொல்லி போனீங்க தானே, என்னத்தை பேச முடியுமா அவருக்கு திருப்பி சொல்லுவோம் தெளிவாக. இப்போ எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், அவ்வளோதான், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அப்போ முதல் எஸ்ன்னு சொன்னீங்க, அப்புறம் எஸ் ஐ கேன் சொன்னீங்க, அப்புறம் எஸ் ஐ கேன் ஸ்பீக்னு சொன்னீங்க, இப்போ ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் 4 லெவல் சொல்லிட்டீங்களே. ரைட், இன்னும் 3 லெவல் இருக்குது. 5வது எப்படி சொல்லிக்கொள்ளாமன்னு கேட்டால், ஆங்கிலம் பேச முடியுமா அளவுக்கு தெரியப்படுத்திட்டீங்கள், எவ்வளோத்துக்கு பேச முடியுமான்னு சொல்லுங்க. 5வது ஸ்டெப்பில் நல்லா பேச முடியுமா, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் அப்படி பேச முடியுமான்னு சொல்லிக்கொள்ளுங்க. அதை எப்படி சொல்லாமல் இதோட இன்னொரு சொல்ல சேருங்க, கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஜஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் லிட்டில், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் லிட்டில். இந்த லிட்டில் பேர வேறு சொல்லி போடுங்க, எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் குவைட் வெல். 5வது எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் குவைட் வெல்லுன்றது, குவைட் வெல்ல நிறைய பேர் வெரி வெல்லுன்னு சொல்லிங்க, அதை நான் மாற்றிக்கிறேன். குவைட் வெல்லுன்னா மிகவும் நல்லா பேச முடியும், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் குவைட் வெல் அப்படி சொல்லிக்கொள்ளலாம். 5வது. 6வது என்ன சொல்லிக்கொள்ளாமன்னு கேட்டால், கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவோம். இப்போ அவர் கேட்டதுக்கு நேரடி பதில் சொல்லி போனீங்க, ஆங்கிலம் பேச முடியுமோன்னு கேட்டவர், என்னால் மிக நல்லா பேச முடியும்னு சொன்னாச்சு. அடுத்து என்ன சொல்லிக்கொள்ளாமன்னு கேட்டால், அதோட இன்னொரு வேலை செய்து சொல்லுங்க, என்னது, நீங்கள் ஆங்கிலம் பேச முடியும், எங்கே கூடுதலாக பேசுகிறீங்க, எங்கே கூடுதலாக பேசுகிறேன்டா, மாநாட்டை போய் பேசுகிறீங்களா, இல்லை ஒரு மீட்டிங்கில் பேசுகிறீங்களா, இல்லை நாளாந்த உரையாடலில் நீங்கள் கதைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு, அதை சொல்லிக்கொள்ளுங்க. அதை சொல்லலாம் வீட்டை யோசிக்கணும். நீங்கள் இப்போ நான் சொல்கிறதா நீங்கள் சொல்லணுமன்றது இல்லை, இது உதாரணம் தான் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் மாற்றலாம். ரைட், அப்போ அடுத்த என்ன சேர்க்கலாம்னு கேட்டால், நாளாந்த உரையாடல்களில் என்னால் சரளமாக பேச முடியும் அப்படி சொல்லுங்கள், ஜஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி இன் டெய்லி கான்வர்சேஷன். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லின்னு சொல்லி செய்தாடுவேன், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி. குவைட் பெல்லுன்னு சொன்னேன், அதுக்கு பதிலாக மாற்றியாச்சு, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி இன் டெய்லி கான்வர்சேஷன். பாருங்கள் வாசனம் பெருசாக வருது என்ன, ஜஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி இன் டெய்லி கான்வர்சேஷன். ரைட். 7வது மெத்தடில் எப்படி சொல்லாமல் கேட்டால்,
நான் சொன்ன மாதிரி சொல்லுவேன். இயர்ஸுக்கு பல என்ன செய்யுங்க, ஆப்சலூட்லியே பயன்படுத்தலாம். ஆப்சலூட்லி என்னால் நல்லா பேச முடியும் அப்படி சொல்கிறது, ஐ கேன் ஸ்பீக் ஃப்ளூவன்லி. அதோட இன்னொரு தகவலும் சேர்க்கணும் தானே. அதாவது ஆங்கிலம் மொழி பேசுகிறதுல என்ன இருக்கணும், கான்ஃபிடென்ட் இருக்கணும். அது என்ன கான்ஃபிடென்ட் அப்படின்னு கேட்டால், இந்த டவுட் இருந்தால் உங்களுக்கு அதை வராது. சந்தேகம் இல்லாட்டி தான் உங்களுக்கு அதை நீங்கள் சொல்ல போகிற விஷயம் வந்து சொல்ல போகிற வசனம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வசனம் சொல்ல போகிறீங்கன்னு கேட்டால், அந்த வசனத்தில் உங்களுக்கு சரியோ ஒளி ஒன்று டவுட் இருந்ததுன்னா அது உங்களுக்கு அதையாக வராது வெளியில். இப்போ இது உதாரணம் சொல்கிற பாருங்க. இப்போ ஒபாமாவை கூட்டிக்கு வந்து விட்டுட்டு எல்லாருக்கும் சொல்லப்படுது வேறு இங்கிலீஷ் ஒரு கேள்வி கேளுங்கண்டா. பெருமானாக்கள் என்ன கேட்பாங்கன்னு கேட்டால் என்ன கேள்வியும் கேட்கலாம், வேறு கேட்கலாம், பேரை கூட நீங்கள் திருப்பி கேட்கலாம், என்ன கேள்வியும் கேட்கலாம் வேண்டாம். எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன இருக்கும், வாட்ஸ் நேம் வேண்டாம் கேட்பாங்க. ஏன் சொல்லுவோம் அவன், ஏன் வாட்ஸ் நேம் கேட்பாங்கன்ட்டு கேட்டால் இவங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி ஒரு பிழையும் இல்லை. அந்த வாட்ஸ் நேம் கேள்வி 3ஆம் வகுப்புலேருந்து உங்களுக்கு பழகிடுதோமே இல்லையோ, அதில் எந்த பிழையும் இல்லை. அதில் நம்பிக்கையோட போய் கேட்பீங்க வாட்ஸ் நேம் அப்படின்னு. மெட்ட கேள்வி ஒன்றும் கேட்க மாட்டேங்க. உங்களோட விடப்ப கட்டப்பட்டன்னு கேட்பீங்களா வேறு போய் கேட்க மாட்டீங்கள். ஏன்டாவது வசனம் உங்களுக்கு அடிக்கடி பழக்கப்படாத வசனம். அதை நீங்கள் கேட்குறோன்னா உருவாக்கித்தான் கேட்கணும். உருவாக்கிக்க பிள்ளை வேறும் பிள்ளையோ சரியணும் உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த கேள்வி நீங்கள் கேட்க பயப்படுவீங்கள். அப்போ எப்போவுமே நீங்கள் கம்ஃபர்டபுள் சோனுக்கு நீங்கள் பார்ப்பீங்களே. என்ன கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் கதைக்கலாம், சரளமாக இல்லாட்டி கதைக்கலாது, நம்பி கொடுக்கலாம். அப்போ பாருங்கள், இப்போ நான் முதல் சின்ன வேலை சொல்லிக்காரன் பாருங்கள், 7வது லெவலில் ஆப்சல்யூட்னு சொல்லிக்கொள்ளுங்க. அடுத்து என்ன சொல்லிக்கொள்ளலாம், என்னால் நம்பிக்கையாகவும் சரளமாகவும் பேச முடியும்னு சொல்லிக்கொள்ளுங்க. இனி செய்ய போகிறோம், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சேர்க்க போகிறோம். வேறு என்ன தகவல் செய்யலாம்னு கேட்டால், அப்போ அப்படி பேச முடியுமெண்டா அதை நீங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துகிறீங்க. உங்களை இங்கிலீஷை வந்து பேச முடிஞ்சிருந்தா, இங்கிலீஷ் தெரிஞ்சிட்டுதாண்டா நீங்கள் அந்த இங்கிலீஷ் என்னத்துக்கு பயன்படுத்துகிறீங்கன்னு கேட்டால், என்னத்தை பயன்படுத்திங்க பாருங்கள். ஒன்று வந்து நாளாந்த உரையாடலில் பயன்படுத்துவீங்க. ஒன்று மற்ற இதாக புது விஷயங்களை இன்டர்நெட்டில் கற்றுக்கொள்வது, அதை பயன்படுத்தலாம் அந்த இங்கிலீஷை. மற்றது என்ன செய்யலாம், உலகத்தில் தடையின்றி எல்லா மக்களோடையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், தொடர்பு கொள்றதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா வேறுபட்ட நாடுகளில் உள்ள மக்களோட வந்து தொடர்பு, ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு பொதுமொழி, அதை நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம்னு மேலே வேலை சொல்லிக் கொடுங்க. உங்களோட இங்கிலீஷ் வந்து பெட்டராக வந்துடும். இப்போ நான் இப்போ சொல்லி காரணம் பாருங்கள், கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் கண்டு கேட்டால் இனிமேல் நீங்கள் இப்படி சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் உள்ளடக்கி இப்படி சொல்லிக்கொள்ளுங்க. அப்சல்யூட்லி ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி அண்ட் ஃப்ளூவென்ட்லி அண்ட் ஐ என்ஜாய் யூஸிங் இட் டு கம்யூனிகேட், லேர்ன் அண்ட் கனெக்ட் வித் த பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ நான் சொன்ன பதில் உங்களுக்கு வருதா? இதுதான் விஷயம். அப்போ எடுத்த வச்சுக்க நீங்கள் எப்படி சொல்ல வழிக்க டீச்சர் மேக் வந்து ஐடிஎஸ் எக்ஸாமில் படிப்பிக்கிறார்கள் வந்து என்ன செய்வேன், இப்படி அட்வான்ஸாக ஒரு பதில் சொல்லி கொடுத்துருவேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எல்லாருக்கும் வந்து என்னது சிங்காக உடனே பிடிபடாது. அப்போ அங்கே கதைக்கு குழம்பிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் படிப்பீங்களோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லிக் கொடுக்கும். அவைக்கு வார பதில் கேளுங்க, என்ன பதில் வருதாண்டு. அந்த லெவல்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சொல்லையும் கூட்டி கொண்டு போனீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் வந்து பெட்டராக வந்துடும். இது வந்து இந்த கேள்விக்கும் வந்து எல்லா கேள்விக்குமே எப்படி சொல்லிக்கொள்ளலாம். எல்லாத்துக்குமே 7 ஸ்டெப் தேவை ஒன்று கேட்டால் கிடையாது. சிலருக்கு வந்து 3 குறைஞ்சது 3 ஸ்டெப்லேயே அட்வான்ஸாக வந்துடும் பதில். அதோட நீ பாட்டிக்கொள்ளலாம். அப்புறம் அது நான் வச்சுக்கிற பேர் தான் அது 7 ஸ்டெப்னு வச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் 7 வராது. சிலதுக்கு 3 ஸ்டெப்லேயே முடிஞ்சு, சிலதுக்கு 4லேயே முடிஞ்சிடுமே. இப்போ உதாரணமே இன்னொரு சொல்லி காட்டுறேன் பாருங்க. வாட்ஸ் ஒன் நேம் அப்படின்னு உங்களை யாராவது கேட்டால், உங்களோட பேர் என்னன்னு கேட்டால், முதலாவது ஸ்டெப் என்னது, ராஜ்குமார் அப்படி சொல்லி போட்டு நீங்கள் போயிடுவீங்க. வாட்ஸ் ஒன் நேம்னு கேட்டால் உங்களுக்கு விளங்குவார், என்ன கேட்குறாரு, பேரை கேட்குறார், பேரை கேட்குறார், ராஜ்குமார் வழக்காங்கன்னா அப்படி சொல்லி போட்டு போவீங்க. ரைட், இதில் எந்த தொடங்குவோம் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே வழக்கப்பட்டது ராஜ்குமார். ரைட், அடுத்த சைடு போகிறோம் பாருங்கள். வாட்ஸ் ஒன் நேம்னு கேட்டால் உலகம் நீங்கள் சொன்னவர் என்ன, ராஜ்குமார். இது முதலாவது லெவல். 2வது லெவல் இருக்குவாங்க. என்ன செய்யுங்க கேட்டால், ராஜ்குமார்ன்ற என்ன உங்களோட பேர் தானே, அப்போ அதையும் சொல்லுங்க முழுமையாக. என்னுடைய பேர் ராஜ்குமார்னு சொல்லலாம் தான் நீங்கள் லோகம் இல்லையோ. வாட்ஸ் ஒன் நேம்னு கேட்டால் ராஜ்குமார்னு மட்டும் சொல்லலாம். அப்படி இருக்கும், மை நேம் இஸ் ராஜ்குமார். அதில் முடிச்சு மை நேம் இஸ் ராஜ்குமார். இது 2வது லெவல். பேர் என்னது கேட்குறது அப்படின்னு கேட்டால் கூப்பிட்றது. விரதை கேட்குறேன்னு கேட்காங்க, விரதைக்கும் கேட்பினம், எழுதுறதுக்கும் கேட்பினம், போன்றதுக்கும் அது நிறைய தெரிவிக்கிறேன். பெரும்பாலும் கூட பேர் என்னதுக்காண்டி கேட்கணும், கூப்பிட்றது தானே. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பேர் ராஜ்குமார் சொல்லி போட்டீங்க தானே, எப்படி நீங்கள் என்ன கூப்பிடலாமல் அவருக்கு சொல்லிவிட்டால் அவருக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்களோட பதில் வந்து நல்ல வழக்கமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் உங்களுடைய மெத்தாக்கள் எப்படி கூப்பிட்ற வேண்டியது தெரியாமல் இருக்கும். அதில் சிலோட பெரிய பேராக இருந்தால் ஷோர்ட்டாக கூப்பிட்றக்கு அவர் விரும்புவார். அவர் ஷோர்ட்டாக கூப்பிட இவருக்கு கோவம் வெறும் உண்டு, அந்த பயந்து நிற்கும். அப்போ நீங்கள் அதையும் தெளிவுபடுத்தி விடுங்க. இப்படி சொல்லுங்கள், மை நேம் இஸ் ராஜ்குமார், யூ கேன் கால் மீ ராஜ். மை நேம் இஸ் ராஜ்குமார், யூ கேன் கால் மீ ராஜ். என்னோட ராஜ்குமார், நீங்கள் ராஜ்ண்டே கூப்பிடலாம். அப்படி சொல்லிக்கணும். இதே வேறு மாதிரி சொல்லுவோம், மை நேம் இஸ் ராஜ்குமார், மை ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ ராஜ். அவருக்கு அதை சொல்லி விடுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ராஜன் தான் கூப்பிட்றாங்க. 2வது சாய்ஸ் நீ அவர் ராஜ்குமார்னு கூப்பிடலாம், ராஜனும் கூப்பிடலாம். என்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறு யாரும் எல்லாரும் இப்படி கூப்பிட்றாங்க. அப்படி சொல்லுவோம், மை நேம் இஸ் ராஜ்குமார், எவ்ரி ஒன் கால்ஸ் மீ ராஜ். மை நேம் இஸ் ராஜ்குமார், எவ்ரி ஒன் கால்ஸ் மீ ராஜ். அவ்வளோதான். அவையில் வேறு 3 ஸ்டெப்பில் பதில் முடிச்சு, 3 ஸ்டெப்பில் பதில் முடிச்சு.
அப்போ எல்லாத்துக்கும் கேர்ள்ஸ் பேரை காதுக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கண்டா ஒரு கேள்வியை கேளுங்க, ஏதோ ஒரு கேள்வியை கேளுங்க, கேட்டு போட்டு அதுக்கு இவ்வளோ காலம் வந்த மாதிரி சொல்லுங்க முதலாவது. அதுலேருந்து ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சம் என்னென்னதை பிரிப்பிக்கலாம் அப்படின்னு தொடங்குங்க. உங்களோட இங்கிலீஷ் வந்து பெட்டராக மாறும். ரைட். இப்போ மூன்றாவது கேள்வி இன்னொரு கேள்வி நான் கேட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபுல்லாக இந்த 15 நிமிஷம் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்ல பிரயோசனமாக இருக்குது. ரைட். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, டூ யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் உங்களுக்கு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. டூ யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டால் உங்களோட லெவலில் இருக்கும் எஸ்ன்னு சொல்லி போட்டு போகிறீங்க. அப்போ முதலாவது பதில் எஸ். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? ஓ எனக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கோங்க. முதல்ல ஓ மட்டும் சொன்னீங்க, இப்போ ஒரு சொல்ல கூட சொல்லுங்க. ஓ எனக்கு இருக்கிறாங்க. 2 சொல்ல கூட சொல்லுங்க. ஓம் எனக்கு இருக்கிறாங்க. எஸ் ஐ ஹேவ்னு சொல்லிக்கோங்க. எஸ் ஐ ஹேவ். 2வது ஸ்டெப் எஸ் ஐ ஹேவ். 3வது என்னது? நீங்களே இப்போ தீர்மானிப்பீங்க. ஐ ஹேவ் எனக்கு இருக்காங்க யார் என்னங்க சொல்லிக்கோங்க. எஸ் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது என்ன பிரச்சனை வரப்போகுது. எஸ் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சொன்னாங்க. இப்போ எஸ் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்லாமன்றா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாக இல்லை கொஞ்சமாக சொல்லுவாங்க. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கொள்ளலாம். ஐ ஹேவ் a few friends அப்படி சொல்லிக்கொள்ளலாம். அல்லது ஐ ஹேவ் a lot of friends, ஐ ஹேவ் many friends. இப்படி எண்ணிக்கை சொல்லலாம். 4வது ஸ்டெப்பில் ஐ ஹேவ் a few friends. எனக்கு சில நண்பர்கள் தான் இருக்கிறார். ஃபியூ உண்டா சில. ஐ ஹேவ் few friends. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காண்டா ஐ ஹேவ் lot of friends. பல நண்பர்கள் இருக்காங்க ஐ ஹேவ் many friends. என்ன அவ்வளோதான். ரைட். அப்போ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாச்சு. அடுத்து என்ன சொல்லிக்கொள்ளலாம்னு கேட்டால், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கொள்ளலாம். நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸாக இல்லையான்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்போ அந்த எண்ணிக்கையோடு சேர்த்து வேறு என்ன சொல்லலாம், நீங்கள் யோசிக்க வேணும். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும், குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்னு அப்போ அப்படி சொல்லுவேன். ஜெஸ் ஐ ஹேவ் ஃபியூ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லுவேன். ஜெஸ் ஐ ஹேவ் ஃபியூ ஒன்று சொல்கிறீங்க, அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க, ரெண்டும் சேர்த்து சொல்லிடுறீங்க. ஜெஸ் ஐ ஹேவ் ஃபியூ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அப்போ என்ன சொன்னீங்கன்னு தாருங்க, இன்னும் ஜெஸ்ன்னு சொன்னீங்க, அப்புறம் ஜெஸ் ஐ ஹேவ், அப்புறம் ஜெஸ் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், பிறகு எத்தனை நண்பர்கள் சொன்னீங்க. ஜெஸ் ஐ ஹேவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், மெனி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க. இப்போ அவன் அந்த கேரக்டர்னு சொல்லிக்கணும். எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்ன்றா, ஜெஸ் ஐ ஹேவ் ஃபியூ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 5வது ஸ்டெப்பில் சொல்லி போடுங்க. 6வது என்ன சொல்லாமன்னு கேட்டால், அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லி போடுங்க. ஆனால் கொஞ்சம் நெருக்கமான நண்பர்கள் இருக்கிறாங்க, எனக்கு சிறிதளவு கொஞ்சம் நெருக்கமான நண்பர்கள் இருக்கிறாங்க, அவையோட நீங்கள் என்ன சேர்னீங்கன்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்போ புரியுங்க. ஜெஸ் ஐ ஹேவ் ஃபியூ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஐ ஸ்பெண்ட் டைம் வித். நான் யாரோட நேரஞ்சல் வைக்கிறேன் அப்படிப்பட்ட சில நண்பர்கள். Yes, I have few close friends who I spend time with. அவ்வளோதான். நான் இந்த டைமை செலவழிக்கிற சில நண்பர்கள் என்னோட இருக்கிறார்கள் அப்படி சொல்லிக்கிறேன். 7வது என்ன சொல்லிக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, இன்னும் கொஞ்சம் தகவலை சேர்க்க போகிறேன். என்ன தகவல் சேர்க்க போகிறோம்னு கேட்டால், அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றின தகவல் சேர்க்க போகிறேன். எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பினம், எங்கள் நல்லது கட்டலில் பகிர்ந்து கொள்வினம், அதுதான் என்னுடைய வாழ்க்கையை வந்து பெட்டராக மாற்றிவேன் அப்படி சொல்லிக்கொள்ளாமே. 7வது மெதடில் எப்படி சொல்லுவேன். ஜெஸ் I have many meaningful friends who support me, share happy moments and make life enjoyable and meaningful. அப்படி சொல்லிக்கொள்ளலாம். அப்படி சொல்லுவீங்க. Absolutely, I have many meaningful friends who support me, share happy moments and make life enjoyable and meaningful. பெட்டராக வந்துட்டு பதில் பாருங்கள். 7 ஸ்டெப்பில் பெட்டராக வந்துட்டு இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு நீங்கள் யார்கிட்ட உதவியும் போக தேவையில்லை. பொகாபரி தெரிஞ்சோண்டா சரி. இப்போ நீங்கள் இந்த 7 லெவலில் எந்த லெவலில் இருக்கிறீங்களோ, இப்போ நார்மலாக ஒரு ஆள் கேள்வி இது ஏதோ ஒரு லெவலாக நீங்கள் பார்த்து சொல்லியிருப்பீங்க, அந்த லெவலேருந்து கீழே போனீங்களா சரி, கீழே கூட்டிக் கொண்டு போனீங்களா சரி. தகவலை இந்த மிருகமாக சேர்க்கிற தகவல் வந்து இப்போ நான் சொன்னால் சேர்க்கணும் இல்லை. அது உலகத்தில் 10 கோடி பேரை கேட்டால் 10 கோடி தகவல் சேர்ப்பாங்க. உண்மையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கோடி ஒவ்வொரு விதமான பதில் சேர்ப்பாங்க. அப்போ நான் சொன்னால் சொல்லணும்னு நினச்சி கொண்டிருக்காங்க. நான் இப்போ என்ன இப்போ எனக்கு ஐடியா வச்சு நான் உங்களுக்கு நாளைக்கு என்ன கேட்டிங்கன்னா, நான் இது எனக்கு மறந்துவோம் வேறு தான் சொல்லுவேன். 4 கேட்டால் இந்த 2 பற்றி இன்னொன்று புதுசாக சொல்லுவேன். அப்போ அந்த மேலே அமைச்சோட தகவல் வந்து அது மாறப்படும். நான் சொன்னது பிறகு பாடமாக்காங்க, நீங்கள் அது பாடமாகக்கூடாது. நீங்கள் இதே மாதிரி உங்களோட சொந்த வசத்தை சொல்லி பழகணும். ரைட். இப்போ அடுத்த கேள்வி, கேன் யூ குக் அப்படின்னு உங்களை யாராவது கேள்வி கேட்டால் பதில் என்ன? 1வது ஸ்டெப்லேருந்து தொடங்குவோம். என்ன நீங்கள் சொல்கிற ஆக சிம்பிளான பதில் என்ன? எஸ்ன்னு சொல்லி போட்டு போயிடுவீங்க. கேன் யூ குக் ஒன்று எஸ். ரைட். அதுலேருந்து தொடங்குவோம். நீங்கள் எஸ்ன்னு தான் சொல்கிற ஆளுண்டா அதுலேருந்து தொடங்குவோம் பாருங்க. கேன் யூ குக் ஒன்று எஸ். இது அதில் பதில் என்ன? 2வது சொல்லிக்கொள்ளலாம். ஓ என்னால் முடியும்னு சொல்லி கொள்ளுங்க. ஓம்னு சொல்லி போட்டீங்க. என்னது ஓம்? என்னால் முடியும். அப்போ அப்படி சொல்லுவோம். எஸ் ஐ கேன்னு சொல்லிக்கொள்ளும். எஸ் ஐ கேன், என்னால் முடியும். 3வது ஸ்டெப் என்ன முடியும்னு நீங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ளுங்க. அதற்கு எஸ் ஐ கேன் குக், என்னால் சமைக்க முடியும். என்னால் சமைக்க முடியும். 3 சொல்லிட்டீங்களே என்ன? 4வது சொல்லிக்கொள்ளலாம். என்னது சமைக்க முடியும்னு சொல்லிக்கொள்ளுங்க. எஸ் ஐ கேன் குக் சிம்பிள் ஃபுட்ஸ், அல்லது எஸ் ஐ கேன் குக் சிம்பிள் டிஷஸ் அப்படி சொல்லிக்கொள்ளலாம். அது பெட்டராக இருக்குது. டிஷஸ் எஸ் ஐ கேன் குக் சிம்பிள் டிஷஸ். 4வது. 5வது சொல்லிக்கொள்ளுங்கள்.
உங்களை சமைக்க முடியுமென்னா சமைச்சிருக்கிறீங்க. அப்போ யாருக்காக சமைச்சுன்றதை சொல்லிக்கொள்ளலாம். இல்லை இதுதான் கட்டாயம் சொல்லணுன்றது கிடையாது. அப்படி இருக்கும். Yes, I can cook some simple dishes for my family. Yes, I can cook some simple dishes for my family. அஞ்சாவது பதில் என்ன? Yes, I can cook some simple dishes for my family. அப்படி சொல்லிக்கொள்ளலாம். ஆறாவது என்ன செய்வோம்? இன்னொரு தடவை கூட சொல்லுவோம். என்ன அதை எப்படி சொல்லிக்கொள்ளாம எப்படி சொல்லலாம்? எஸ் ஐ கேன் குக் பெல். நல்லா சமைக்க முடியுமன்றதை இதை சேர்த்துட்டீங்க பெல்லுன்னு. எஸ் ஐ கேன் குக் பெல் அண்ட் என்ஜாய் ப்ரிப்பேரிங் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மீல்ஸ். அப்படி சொல்லிக்கொள்ளலாம். மேலே அதில் ஒன்று சேர்த்துருந்தாங்க. என்னது? எனக்கு வந்து வித்தியாசம் உணவுகள் செய்கிறது மிகவும் பிடிக்கும். ஐ லைக் இப்போல்லாம் நான் அதை என்ஜாய்னு சொல்லி பாவச்சிக்கேன். நீங்கள் வேறு சொல்லுங்கள் ஐ லவ்ன்னு கூட சொல்லாமல் அப்போ வேறு எப்படி சொல்லிக்கொள்ளலாம்? ஜஸ் ஐ கேன் குக் பெல் அண்ட் என்ஜாய் ப்ரிப்பேரிங் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டிஷஸ். அப்படி சொல்லிக்கொள்ளலாம். தகவலை சேர்த்தாச்சு கூட சேர்த்தாச்சு. என்ன இது ஆறாவது மெத்தட். ஜஸ்ட் ஐ கேன் குக் வெல் அண்ட் என்ஜாய் ப்ரிப்பேரிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீல்ஸ் டிஷஸ். சாதாரணமாக இங்கிலீஷ் பேசுகிறாக்கள் எனக்கு ஒற்றை வார்த்தையிலான்னு பதில் வருது, பெரிய பதில் வருதுன்றாங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி நடக்கும்னு கேட்டால் உங்களாலையும் பெட்டராக கதைக்கலாம். இதை விட்டுட்டு இந்த ஸ்டெப்பை விட்டுட்டு நீங்கள் கடைசியாக சொல்கிற எல்லாரும் சொல்கிற பதிலை வச்சு அதே மாதிரி நீங்களும் கதைக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒன்றும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் உங்களுக்கு என்னது ஒன்றுமே தெரியாது, காட்டுக்கு கொண்டு போய் விட்டு எங்கேயாவது போய் சொன்ன மாதிரி கிடக்கும் உங்களுக்கு. அது நிறைய விஷயங்கள் வருதல்லோ. அப்போ இதை சொல்லணுமன்ற ஐடியா உங்களுக்கு இருக்காது. இப்படி படிப்படியாக வந்தீங்கன்னு கேட்டால், முறைப்படி வந்தீங்கன்னு கேட்டால் முழுமையான விளக்கத்தோடு நீங்கள் சாதிக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி வேறு கேள்வியை நீங்கள் ட்ரை பண்ணி பழகுங்க. வேறு கேள்வியில் அப்படி சொல்லி பழகணும். நாளாக தான் கேட்டு பழகணும். கேட்டு பார்த்து சொல்லி பழகிங்கன்னு கேட்டால் உங்களுக்கு இயல்பாக வந்துடும். என்ன குறிப்பாக இந்த IELTS மற்ற A1 B1 எழுதுறாக்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உபயோகமாக இருக்கும். எங்களுடைய IELTS ஸ்போக்கன் இங்கிலீஷ் A1 B1 TOEFL இதுக்கான கிளாஸை வந்து யாழ்ப்பாணம் ஆரியத்தில் வகுப்பறையில் தொடங்குது. அதை வேறு அப்டேட் நான் உங்களுக்கு தருவேன். பார்த்து வந்து நீங்கள் நேரடியாக வந்து அங்கே படிக்கலாம். இதுவரை வந்து ஆன்லைன் கிளாஸாக நடந்துகிட்டு Zoomல. இது வந்து நேரடியான ஓப்பன் நடைபெறும். அதை பற்றி விவரம் உங்களுக்கு தருவேன். அதை பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். தேங்க்யூ.